ஹாய் கைஸ், நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஏசிஸ் வந்து நம்ம ஆன் பண்ணும்போது சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்மெல் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எதனாலனா டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் உள்ள. ஓகேங்களா, மேலே நம்ம க்ளீன் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஸோ அதை தாண்டி உள்ள எவாப்ரேட்டர் காயில் உள்ள இருக்கக்கூடிய ப்ளோயர்ஸ்லாம் டஸ்ட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஒரு கம்பெனி பர்சனையோ இல்லை கம்பெனிலேருந்து ஒரு ஆள் நம்ம புக் பண்ணியோ வர வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏசியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆட்டோ க்ளீன் மோடோ அல்லது ஃபேன் மோட்லேயோ ரன் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, பிகாஸ் உள்ளே இருக்கக்கூடிய இந்த டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனால் தான் நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம அதை சொல்கிறோம். ஸோ அதை ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலான்ட்டு. இப்போ நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏசியை வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பவர் சப்ளை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு ப்ளக் வந்து உருவி விட்டுருங்க. ஃபார் சேஃப்டி பர்பஸ் இதை மறந்துடாதீங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல லாக் இருக்கும். இந்த ஃப்ளாப்பை தனியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது முக்கியம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இந்த சைடு இழுத்திங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இதையும் இந்த சைடு இழுத்திங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ சென்டரில் இப்படி இழுத்துட்டு ஓகே, ஸோ இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு டீத் இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா இது தனியாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ளாப்பை நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த லாக்கு இந்த அவுட்டர் பாடி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த லாக்கை வந்து இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ நம்ம இதை ஜஸ்ட் புல் பண்ணிங்க, இந்த லாக் வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து வரலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி லைட்டாக நம்ம இழுத்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு கரண்ட் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் கொஞ்சம் கீழே அப்படி புல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பார்ட்டு கரண்ட் வந்துடும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு தெரியுதுங்களா? ஓகே, இதே நம்ம தனியாக கழட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே இப்போ கீழே இருக்கிற அந்த அவுட்டர் பார்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் பாடி வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் டஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்களா ஃபில்டரில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணிட்டு மேலே இழுத்தீங்கன்னா வந்துடும். சேம் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். ஸோ புஷ் பண்ணி இழுத்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் புல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தனியாக கலந்து வந்துடும். இதே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ உள்ள பார்த்தீங்களா எவாப்ரேட்டர் காயிலில் வந்து எவ்வளோ டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்கும். சேம் இந்த எண்ட் இருக்கிற மாதிரி சேம் அதர் எண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த டாப் கவர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம வந்து லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்ம கழட்டி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாக் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த லாக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இது வந்து உள்ளே தள்ளிட்டு மேலே இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அவுட்டர் பாடி கவர் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். இதே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் எவாப்ரேட்டர் காயிலில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்றத இங்கே பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். பட் இங்கே அது தெரியல. இங்கே பாருங்கள் டஸ்ட் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங் வந்து கம்மியாகும். கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாகும் போது இபி பில்லும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரீசன்ஸ் தான் இதெல்லாம். இல்லை இங்கேயும் பாருங்கள் எவாப்ரேட்டர் காயில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம ப்ராப்பரான வேலை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்.
ஓகேங்களா. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி அதர் ரெண்டுலேயும் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ. வந்து இதை ஷேக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு செப்பரேட் ஆயிரும். இதை புஷ் பண்ணி வெளியில் எடுக்கணும். ஆக்சுவலி இது வந்து என்ன ட்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவாப்ரேட்டர் காயிலில் கூலிங்கு வாட்டர் ட்ராப் ஆகிறது வந்து இந்த ட்ரே வழியாக தான் போய் கூடிய அவுட்லெட் பைப்பில் வந்து வாட்டர் ட்ரைன் ஆகும். ஸோ ஜஸ்ட் இதை ஓரமாக வச்சிடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே பாருங்கள் ப்ளோயர் தெரியுதுங்களா. ஸோ ப்ளோயர்லுமே ஈவன் வந்து ப்ளோயர்லுமே வந்து டஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். நிறையா டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ளோயரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி இதையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளோயர் எப்படி அடுத்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ அடுத்ததான் நம்ம இந்த உள்ள ரோல் ஆகக்கூடிய ப்ளோயரை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளோயர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய 2 ஸ்க்ரூவை நம்ம வந்து சேம் அதே மாதிரி கழட்டி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம 2 ஸ்க்ரூவே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓகே டீம். ஸோ இந்த ப்ளோயர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ இந்த இடத்துல இந்த புஷ் இருக்கும், இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இங்கே வந்து வயர் டேக்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க, நம்ம கட் பண்ணாத வெளியில் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதை நம்ம கலட்டி இதை நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ மேலே இருக்கக்கூடிய இதை அப்படியே ரிமூவ் பண்ணோன்னா இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ இழுத்திங்கன்னா அது வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு இதை வந்து இதில் ஒரு புஷ் இருக்கும், அது பத்திரம். ஓகே, ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த புஷ்ஷை வந்து ரிமூவ் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. எதுவும் செப்பரேட்டாக அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளோயர் இப்படி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ இந்த எண்டில் நம்ம எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி ப்ளோயருக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ வரும். அது எங்கே வரும் அப்படின்றத காட்டுறேன். உள்ள உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோயர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ளோயர் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த எவாபரேட்டர் காயில மேலே தூக்கிட்டு ப்ளோயர் வந்து இப்படி நீங்கள் ஷேக் பண்ணி ஸோ வெளியில் புல் பண்ணீங்க அப்படின்னா எடுத்துட முடியும் நம்மளால. ஓகே, இதில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த டஸ்ட்டு ஃபுல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி இதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எவாபரேட்டர் காயில் வந்து ஸோ நம்ம வந்து ஏசி வாங்கும் போது என்ன ஸ்டேஜில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் உள்ளே காட்டுறேன் பாருங்கள், உள்ளே தெரியுதுங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இப்போ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி. ஓகே, ஸோ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரெஷர் வாஷர் வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பராக வந்துடும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கவர் போட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸுன்றனால வாட்டர் போச்சுன்னா ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஸோ அதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு கவர் போட்டுடலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனா அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட்டர் ட்ரெயின் ஆகக்கூடிய இந்த ட்ரே நம்ம கலட்டியிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்யூட் பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா, இந்த சர்க்யூட் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி புல் பண்ணிங்கனாலே வெளியில் வந்துடும். சரிங்களா.
இந்த மாதிரி புல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எடுத்துட்டிங்கன்னா ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி புல் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். ஓகே, எடுத்தாச்சு. சேம் அதே. ஸோ இந்த ட்ரெயினில் வரக்கூடிய இந்த ட்ரேயை நம்ம செப்பரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம செப்பரேட் ஆல்ரெடி பண்ணியாச்சு. பட் கவர் போடுறதுக்கு வந்து இந்த இடத்துல இந்த வயர் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு மோட்ரு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏசியோட ஃப்ளாப் வந்து மேலேயும் கீழே போயிட்டு வரும் பார்த்தீங்கன்னா, அப் அண்ட் டவுன். ஸோ அந்த மோட்ரு இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கவர் போட முடியாது. ஸோ ஜஸ்ட் இதோட வயர் இது தான் எடுத்துகிட்டு ஸோ புல் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் ப்ரெஷ் பண்ணிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ நம்ம கவர் போட்டுடலாம். ஓகே, ஸோ கவர் வந்து இப்போ நம்ம கவர் பண்ணிடலாம். எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸில் வந்து தண்ணி போகாத அளவுக்கு. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் இது நம்ம ப்ராப்பராக வந்து கவர் பண்ணிடலாம், வாட்டர் எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு. இப்போ நம்ம ப்ராப்பராக வந்து கவர் பண்ணியாச்சு, தண்ணி எதுவும் விழுகாது அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக வந்து ஸோ இந்த எவாப்ரேட்டர் காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி ஒரு இது பார்ப்பீங்க. ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணணுன்ற அப்படின்றதுனால ஸோ அதே மாதிரி இங்கேயும் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே இது தான். ஸோ இது மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. நம்மளோட அந்த ஏசியோட எவாப்ரேட்டர் காயில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணலாம். இது மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு 300 அந்த மாதிரி வரும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 ml அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஸ்ப்ரே வச்சு இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இங்கே இருக்கிறனால இதையும் இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஒரு 15 to 20 minutes வந்து அப்படியே நம்ம அதை அப்படியே விட்டுற போகிறோம். ஓகேங்களா, ஸோ மெச்சூர் டைம் மாதிரி நம்ம விட்டுற போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம க்ளீனிங் பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு 15 to 20 minutes வந்து அந்த ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷு, ஸோ இது இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ப்ரஷ் வந்து வெளியில் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. ஸோ வெர்டிக்கலாக தான் பண்ணணும். இந்த ஃபின்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். பெண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு கூலிங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக அதை இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக க்ளீன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் ஸோ க்ளீன் ஆகுறது. ஸோ ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோ டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எவாப்ரேட்டர் காயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ ரொம்ப இதில் வந்து ப்ரெஷர் போடாதீங்க. போடும்போது அந்த ஃபின்ஸ் வந்து பெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணாலே அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஸோ மேலே இருக்கிறதே நான் காமிச்சிடுறேன். ஜஸ்ட்டு மேலே இருக்கிற போர்ஷன் சேம் அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ப்ரே இல்லாமல் கூட உங்களால் க்ளீன் பண்ண முடியும். ஜஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு டிட்டர்ஜென்ட் இந்த லிக்யூடை கூட வச்சு கூட க்ளீன் பண்ணலாம். ஸோ பட் ஆனால் அது இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதுக்காண்டி தான் நம்ம இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரஷ்ஷு இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த ப்ரஷ்ஷு போகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்டர்னேட்டாக வந்து டூத் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டூத் ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் இப்படி நீங்கள் பண்ணிங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இதை நம்ம எல்லாத்தையும் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து விட்றோம். ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணலாம், இது ஒரு மெத்தடு. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மகிட்ட ப்ரெஷர் வாஷர் இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம்.
ஸோ வந்து நம்ம இந்த இந்த இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். இது வந்து ஏசி க்ளீன் பண்ணுறதுக்குன்னே செப்பரேட்டாக அந்த மாதிரி கவர் வந்து ஆன்லைனில் சேல் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ இது ஜஸ்ட் எப்படி ஃபிட் பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ப்ரெஷர் வாஷர் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வாட்டர் வாஷ் ப்ரெஷர் வாஷர் வச்சு பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்றதா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் பார்த்தோம்னா. ஓகே ஓகே ஸோ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் கூலிங்கும் நல்லா வரும், பவர் கன்சப்ஷனும் அதிகமாக எடுத்துக்காது. ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய காயிலையும் நம்ம பார்த்தா தெரியும் பின்ஸ் எப்படி ப்ராப்பராக தெரியுது அப்படின்ட்டு. நல்லா பல ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்ததாக ஒன்ஸ் நம்ம ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆக விட்டுட்டு, ஸோ அடுத்ததாக நம்ம வந்து ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்ம ப்ளோயரை நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இதில் ஒரு டிட்டர்ஜென்ட்டை மிக்ஸ் பண்ணி அதை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்னென்ன பார்ட்ஸாக ரிமூவ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடுங்க. சரி, நல்லா ஒரு வாஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இயர்லி வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட் நல்லா லைஃப் இருக்கும். ஸோ இது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். இதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ஃபில்டரில் இருக்கக்கூடிய நெட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம எவாபரேட்டர் காயிலாம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அதே போல் வீடியோ பார்த்துருப்பீங்க, மற்ற நம்ம ரிமூவ் பண்ண பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த நம்ம இதுலேருந்து உரிச்ச இந்த டேப்பை ஃபுல்லாமே ப்ராப்பராக மேலேயும் ஒட்டிடுங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஒட்டிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒட்டிட்டு ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கக்கூடிய கவர் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன கனெக்ஷன்ஸ்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணமோ அந்த மோட்டர்லேருந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வேரெலாம் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ ப்ராப்பராக இதுக்கு முன்னாடி எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோமோ எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளோயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளோயரை நம்ம ப்ராப்பராக மாட்டிட்டு, ப்ளோயருக்குள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபிட் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், நம்ம இந்த எவாபரேட்டர் காயிலுக்குள்ளே வரக்கூடிய இந்த ப்ளோயர் வந்து நம்ம மாட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எவாபரேட்டர் காயிலேருந்து வரக்கூடிய அந்த கூலிங் வாட்டர் ட்ராப்ஸ் ஃபுல்லாமே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக போய் அவுட்ரு டியூப் வழியாக வந்து எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த இடத்துல ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னா வாட்டர் பிளாக் ஆகிட்டு வாட்டர் லீக் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருங்க. மாட்டும் போது க்ளீன் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா க்ளீன் பண்ணி அதை ஃபிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவாங்க. கைஸ், நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலி வந்து எல்லா அசம்பிள் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ பவர் ப்ளக்கை வந்து ஆன் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஸோ ரிமோட்டை வச்சு இப்போ நான் ஜஸ்ட் நான் ஆன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பீப் சவுண்ட் வந்தாலே ஏசி ரெடின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணிடுறோம். ஸோ பர்ஃபெக்ட்லி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோட இந்த க்ளீனிங் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.